ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சில பொருட்கள்லாம் சேர்த்து இஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அந்த கிழங்கை பீஸ் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் 1-2. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிய விடணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்துக்கும் தாளிக்கிற மாதிரி தான், அதோட கருவேப்பிலை போட்டு பொரிய விடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கிழங்கு அதோடு சேர்த்து பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். இது சூப்புங்கிறதுனால நிறையவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. இது நல்லா கொதிக்கணும். இந்த எல்லா பொருளும் சேர்ந்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா கொதிச்சதுன்னா அதனோட எல்லா சத்துக்களும் மிக்ஸ் ஆகி இந்த சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு இது வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். மூட்டு வலி, உடம்பு வலி இது எல்லாமே வீக்லி 2-3 எடுத்துக்கும் பொழுது கண்ட்ரோல் ஆகும். நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் நல்லாவே தெரியும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.